சேப்பாக்கம் மைதானத்துல 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி என்னன்னு வாங்க பார்க்கலாம். IPL கிரிக்கெட் தொடர்ல நேற்று சேப்பாக்கத்தில் நடந்த 8வது லீக் ஆட்டத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதின. இதுல முதல்ல பேட்டிங் செய்த பெங்களூர் அணி 20 ஓவர்கள் முடிவுல 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் குவிச்சது. இதையடுத்து களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவுல 8 விக்கெட்டுகளை இழந்து 146 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 50 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அபார வெற்றி பெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு சேப்பாக்கம் மைதானத்துல சென்னை அணியை பெங்களூரு வீழ்த்தி இருக்கு. சேப்பாக்கம் மைதானத்துல 2008ஆம் ஆண்டு சென்னை அணியை பெங்களூரு வீழ்த்தியது. அதன் பின் பெங்களூரு அணிக்கு எதிராக சேப்பாக்கத்தில் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் சென்னை வெற்றி பெற்றது. இந்த நாள் வரைக்கும் சென்னை அணியின் கோட்டையாகவே சேப்பாக்கம் திகழ்ந்தது. தற்போது 17 ஆண்டுகளுக்கு பிறகு சேப்பாக்கத்துல சென்னையை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது.